வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் கென்னடி வரலாறை பார்ப்போம். அமெரிக்க மக்களை மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரையும் கவர்ந்தவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் எஸ் கென்னடி. கம்பீரமான தோற்றமும் நல்ல பேச்சாற்றலும் கொண்டவர். அவர் ஆட்சியின் போதுதான் வானவெளி ஆராய்ச்சிகளில் அமெரிக்கா வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. 1960 ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 1964 மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் 1963 நவம்பர் 22 டெக்சாஸ் மாநிலம் டல்லாஸ் நகருக்கு சென்றார். மனைவி ஜாக்குலினுடன் காரில் ஊர்வலமாக சென்றபோது ரோட்டின் இருபுறமும் திரளான மக்கள் கூடி நின்று வரவேற்றனர். மக்களை பார்த்து கை அசைத்தபடி சென்று கொண்டிருந்தார் கென்னடி. திடீரென்று ஒரு கட்டிடத்தின் 6வது மாடியிலிருந்து சீறி வந்த 3 துப்பாக்கி குண்டுகள் கென்னடியின் தலையிலும் கழுத்திலும் பாய்ந்தன. காருக்குள் சுருண்டு விழுந்தார். அவரை ஜாக்குலின் தாங்கிக் கொண்டு கதறினார். கண்மூடி கண் திறப்பதற்குள் இந்த சம்பவம் நடந்துவிட்டது. என்ன நடந்தது என்பது கூட பொதுமக்களில் பலருக்கு தெரியவில்லை. காரிலிருந்து மெய்க்காவலர்கள் காரை அருகில் இருந்த ஆஸ்பத்திரியை நோக்கி திருப்பினார்கள். அங்கு கென்னடிக்கு ஆபரேஷன் நடந்தது. அவர் உயிரை காப்பாற்ற டாக்டர்கள் பெரும் முயற்சி செய்தனர். ஆனால் பலனில்லை. ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட அரை மணி நேரத்தில் கென்னடியின் உயிர் பிரிந்தது. கென்னடி கொல்லப்பட்ட சில மணி நேரத்திற்குள் ஆஸ்வால்டு வயது 24 என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டான். அவன் முன்பு கடற்படையில் பணியாற்றியவன். சிறையில் வைக்கப்பட்டிருந்த அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக 24 போலீசார் வெளியே அழைத்து வந்தனர். ஜெயிலுக்கு முன்னால் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த ஜாக்ரூபி வயது 42 என்பவன் ஆஸ்வால்டை வெகு அருகிலிருந்து சுட்டான். குண்டு குறி தவறாமல் நெஞ்சில் பாய்ந்தது. அதே இடத்தில் செத்து விழுந்தான். ஆஸ்வால்ட் கொல்லப்பட்டதால் கென்னடியை அவன் எதற்காக சுட்டுக் கொன்றான், அதன் பின்னணி என்ன, அவனை யாரும் தூண்டிவிட்டார்களா என்பதே தெரியாமல் போய்விட்டது. ஆஸ்வால்டை சுட்டு கொன்ற ரூபியை உடனே போலீசார் கைது செய்தனர். ரூபி இரவு விடுதி ஒன்றின் சொந்தக்காரன். அவன் மீது வழக்கு தொடரப்பட்டது. அவனுக்கு 1964 மார்ச் 14 மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவன் மனநோயாளி என்று டாக்டர்கள் கூறியதால் தூக்கில் போடப்படாமல் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். சிறையிலேயே 1967 ஜனவரி 3 மரணம் அடைந்தான். இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.